அட பாவிகளா! நேத்து மேட்ச்ல அழகா ஜெயிச்சு, பிளே ஆஃப் கனவ வந்து நனவாக்குவீங்கன்னு பார்த்தா, இப்படி கனவுல மண்ணள்ளி போட்டு வந்து நிக்கிறீங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் நேத்து மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. நேத்து சிஎஸ்கேக்கும், எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச்சு. சிஎஸ்கேவுக்கும் முக்கியம், எஸ்ஆர்எச்சுக்கும் முக்கியம். சிஎஸ்கே எப்படி எஸ்ஆர்எச்ச வீழ்த்திருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேறங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாரி, சிஎஸ்கே டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இத வந்து பார்த்தோனே நமக்கே ஒரு ஷாக். என்னடா பவுலிங் சூஸ் பண்ணாம பேட்டிங் சூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. ஒருவேளை எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கனால, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி சும்மா பேட்டிங்ல தெறிக்கி விட போறாங்க போல. 240 ரன்னுக்கு மேல எடுத்து எஸ்ஆர்எச் கூட பயங்கரமா டஃப் குடுக்க போறாங்க போல அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தேன். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. சிஎஸ்கே வெறும் 180 ரன் தான் வந்து எடுத்தாங்க. வழக்கம் போல சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் காயக்வாட் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, சஞ்சு சாம்சன ஸ்டார்ட்டிங்லயே பாட் கமின்ஸ் வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் வந்து அதிரடி காட்டுவார்ன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல மனுஷன் 2 சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு, நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, உர்வில் பட்டேல் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாட் கமின்ஸு, நான் என்னோட வேட்டைய ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, கார்த்திக் சர்மாவும், இன்னொரு பக்கம் ருத்துராஜ் காயக்வாடும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. கார்த்திக் சர்மா வந்து போன மேட்ச்ல அதிரடி காட்டுன மாரி, மனுஷன் நல்ல ஒரு அதிரடி காட்டிருவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பாட் கமின்ஸ் இருந்துட்டு, நான் கார்த்திக் சர்மாவோட விக்கெட்டையும் எடுப்பேன், அடுத்து ருத்துராஜ் காயக்வாடோட விக்கெட்டையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து 2 விக்கெட்ட வந்து எடுத்து புட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து டெவால் பிரேவிஸ் கொஞ்சம் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாரு. சிவம் துபே ஓரளவுக்கு விளையாண்டாரு. ஏதோ எல்லாம் விளையாண்டு ஓரளவுக்கு வந்து 20 ஓவர் முடிவுல வெறும் 180 ரன் தான் தேத்த முடிஞ்சுச்சு. இந்த 180 ரன்னு டார்கெட் பார்த்தவனே, நமக்கு அப்பயே மனசு விட்டு போச்சுங்க. ஏன்னா எஸ்ஆர்எச் சும்மாவே எவ்வளோ பெரிய டார்கெட்னாலும் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ன்னு சொல்லிட்டு, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ட்ரேவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா. இவங்க 2 பேரும் பாதி மேட்ச முடிச்சுருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ட்ரேவிஸ் ஹெட்டோட விக்கெட்ட முகேஷ் சௌத்ரி வந்து வேகமா எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவே அகில் ஹுசைன் வந்து தூக்கிட்டாரு. சரி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும்போது, இசான் கிசானு நான் அவ்வளோ ஈஸியா விடுவேனா? அதிரடி காட்ட தான் நான் இருக்கேன்லன்னு சொல்லி, மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு வந்து அசத்தி புட்டாருங்க. அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து குடுத்தாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இந்த மேட்ச வந்து எஸ்ஆர்எச் 19வது ஓவர்லயே 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச வந்து வின் பண்ணது மூலமா எஸ்ஆர்எச் வந்து அவங்களோட பிளே ஆஃப் கனவ ஆல்மோஸ்ட் நனவாக்கிட்டாங்க. அதே மாரி சிஎஸ்கே இந்த மேட்ச தோத்தது மூலமா நம்மளோட பிளே ஆஃப் கனவுல நம்மளே வந்து மண்ணள்ளி போட்டுட்டோம். சரிப்பா இப்ப எஸ்ஆர்எச் கூட சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்கலாம். ஸோ அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். இப்ப இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கவே கூடாதுங்க. எஸ்ஆர்எச்ச பேட்டிங் பண்ண விட்டுட்டு, அவங்க எவ்வளோ டார்கெட் குடுக்குறாங்கன்னு பார்த்து, அத வந்து நம்ம சேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். அந்த மாரி பண்ணியிருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் தான் வந்து டாஸ வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கா போயிருச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.